ஆதி உன்னை பத்தி நிறைய தடவை சொல்லியிருக்காப்பா. ஆனா நேர்ல தான் பார்க்க முடியல. ஆதி படிக்கும் போதே பயங்கர புத்திசாலிமா. அதான் வெளிநாட்டுக்குலாம் போய் படிச்சுட்டு வந்தான். நான் அப்படியே ஸ்கூலை பாதியில விட்டு ஊரு மாடு தோட்டத்தரவுன்னு அப்படியே எங்கேயே இருந்துட்டேன். எவ்வளவு புத்திசாலியா இருந்து என்னப்பா பண்றது? அவன் வாழ்க்கை அவன் நினைச்ச மாதிரி சந்தோஷமா அமையலையே. யோசிச்சு பார்த்தா தப்பே செய்யாம அவன் தண்டனை அனுபவிச்சிருக்கான்ப்பா. அம்மா வருத்தப்படாதீங்கம்மா. மரம் சும்மா இருந்தாலும் காத்து சும்மா இருக்க விடாது. நம்ம எதுவுமே செய்யலனாலும் ஆதியும் பாரதியும் ஒண்ணு சேரணும்னு அந்த கடவுளே எழுதி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. பாரதி ஒன்னும் மோசமான பொண்ணு இல்லம்மா. கோவத்துல அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் இதெல்லாம் செய்யறாங்க. அவ என் மருமகப்பா. அவ நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் நாங்க செஞ்ச தப்புக்கு ஆதியை ஏன் தண்டிச்சிட்டு இருக்கானுதான் எனக்கு தெரியலப்பா. அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கும் ஆதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் மகனோட உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமதான் என் தம்பிய நம்பி பொறுப்ப நான் ஒப்படைச்சேன். ஆனா அவன் சுயநலத்துக்காக இப்படி பண்ணி எங்க கிட்ட இருந்து பாரதிய பிரிச்சுட்டான். தம்பி என்ன கடவுளாமா? மனுஷன் தானே. சொல்லுங்க, நான் கேக்குறேன்ல. அந்த ஆள் நினைச்சா எல்லாமே நடந்துருமா? இந்த உலகத்துல என்ன நடக்கணும் ஏது நடக்கணும் முடிவு பண்றது நம்ம இல்ல, அந்த கடவுள். ஆண்டவனை விட வேற ஏதாவது சக்தி இருக்குதா? சொல்லுங்க. நீங்க பாருங்களேன், பாரதி உங்ககிட்ட திரும்பி வருவாங்கம்மா. சரியா? அதுவும் உங்க மருமகளா. நீ சொல்றத கேட்கும் போது என் மனசு நிறைஞ்சு போச்சுப்பா. அப்படி ஒரு நாளுக்காக தான் நான் என் உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கேன். பாரதி ஒரு பக்கம் பிரிஞ்சது வேதனையா இருந்தாலும் தமிழ் இல்லாம இருக்கிறது ரொம்ப கொடுமையா இருக்குப்பா. அவ வீட்ல இருந்தானா பாட்டி பாட்டின்னு ஒரு நாளைக்கு 1000 தடவை கூப்பிடுவா. ஆனா இப்போ அவ என்ன அப்படி கூப்பிடாம அவ குரலை கேட்காம எனக்கு அந்த வீட்ல இருக்கவே பிடிக்கலப்பா. இங்கேயும் அப்படிதாங்க. எங்க மாமனாரு ஊர்ல பெரிய தலைக்கட்டு, எவனுக்கும் அசைய மாட்டாரு. ஆனா தமிழ் வந்து பேசிட்டுன்னு வைங்களேன், நல்ல இப்படியே கூணு குறுக்கி கையை கட்டிட்டு நின்று பேசுவாரு. அவ்வளோ ஏன் இந்த கல்யாணம் நடக்கிறது யார் காரணம்னு நினைக்கிறீங்க? தமிழ் தான். என்னப்பா சொல்ற? ஆமாமா, பாரதிக்கு இன்னும் ஆதி மேல இருக்கிற கோவம் எல்லாம் குறையல. வெறும் தமிழுக்காக தான் ஏதோ சகஜமா ஆதி கிட்ட பழகிற மாதிரி பழகிட்டு இருக்காங்க. நாங்களும் கடத்துறா சாகு அப்படின்ட்டு இந்த சூட்டோட சூட்டா இந்த கல்யாணத்தை பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ திரும்பவும் பாரதி ஆதி கூட சண்டை போட்டு மறுபடியும் விட்டுட்டு போயிடுவாளா? அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. அவங்க ரெண்டு பேரும் யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆதியை புரிஞ்சுக்குவாங்க, ஆதியோட நல்ல மனசை புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில நல்லா இருந்துட்டு போறாங்க. கோயில்ல வச்சு நான் சொல்றேன்பா, உன் வார்த்தைய அந்த கடவுளோட வாக்கா நினைச்சு நான் என் காதுல கேட்டுக்கிறேன். என்னங்க நீ சொன்னது மட்டும் நடந்தா எனக்கு அதுவே போதும்பா. வாழ்க்கையில எனக்கு வேற எதுவும் வேண்டாம். சரிங்கம்மா, ரொம்ப நேரமா இங்கே நின்று இருக்கீங்க, உள்ள போலாம். ஐயோ அழகர், வேண்டாம்ப்பா. நான் இங்க வந்தது யாருக்கும் தெரிய வேணாம். என்ன சொல்றீங்க நீங்க? இதுக்காகவே இவ்வளவு தூரம் வந்தீங்க? வாங்க. நீங்க அதுக்கு இல்லப்பா, பாரதியோட குணம் என்னன்னு உனக்கே தெரியும். என்ன அவங்க பார்த்தானா நல்லபடியா நடந்துட்டு இருக்கிற இவ்வளவும் கெட்டு குட்டிச்சவர் ஆயிடும். நான் இப்படியே ஒரு ஓரமா நின்னு என் புள்ள பாரதி கழுத்துல தாலி கட்டுறத பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறேன். என்னமா நீங்க வரணும் தானே நான் இத்தனை விஷயம் பண்ண. நானு திடீர்னு நான் வரல, வெளியே நிக்கிறேன்னா என்ன எனக்கு புரியல. எனக்கு பரவாயில்லப்பா, எப்படியும் பாரதி மனசு மாறி திரும்பவும் வருவான்னு சொன்னல. உன் வாக்கு பலிக்குன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதனால நடந்த தப்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன். உனக்கு கூட என் மனசு புரியல. உன்னை நல்லா புரிஞ்சதுனாலயும் உன்னை சுத்தி நடந்த எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டதுனாலயும் தான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். அதையும் அவர் குடும்பமும் செஞ்சது மன்னிக்க முடியாத துரோகம். ஆதி இல்ல பாரதி, அவங்க குடும்பம்னு மட்டும் சொல்லு. இதுல எங்க ஆதி வந்தா? அவங்க குடும்பம் செஞ்ச தப்புக்கு ஏண்டி ஆதியை தண்டிச்சிட்டு இருக்க? ஐயோ, நான் எப்படி இது உனக்கு சொல்லி புரிய வைப்பேன்? இங்க பாரு, நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் என் வாழ்க்கையில கூட தப்பா முடிவு எடுத்திருக்கேன். ஆனா உன் வாழ்க்கை விஷயத்துல ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்றவனா, அது உனக்கே நல்லா தெரியும். அப்படிப்பட்ட நானே சொல்றேன்னா ஆதி மேல உண்மையிலேயே எந்த தப்பும் இல்லைன்னு தான் அர்த்தம்.
தப்பு செஞ்ச ஒருத்தன் திரும்ப திரும்ப உன் காலடிய தேடி ஓடி வரமாட்டான்டி. அதுவும் ஆதி மாதிரி ஒரு பணக்கார சொடக்கு போட்டா டெய்லி ஒரு கல்யாணம் பண்ற அளவுக்கு வசதி இருக்கிற ஒருத்தன் உனக்காகவும் உன் பிள்ளைக்காகவும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இப்படி எதிர்த்த வீட்டுல உட்கார்ந்துகிட்டு அவனே சமைச்சு அவனே துவைச்சு அவனே அவனை பாத்துட்டு இருக்கான்னா இதுல வேற எந்த நடிப்புமே இல்லன்னு அர்த்தம். ஆதிக்கு அப்படி நடிக்க வேண்டிய அவசியமும் இல்லடி. எல்லாத்துக்கும் மேல நான் ஒண்ணு சொல்றேன், தமிழ் ஆதியோட மக இல்ல. ஆனா என்னைக்காவது ஒரு செகண்ட் அப்படி எதுனா தோன்ற மாதிரி நடந்திருக்காரா? சொந்த அப்பன் கூட இந்த அளவுக்கு பாசமா இருந்திருக்க மாட்டாரு. ஆதி தமிழ் மேல வச்சிருக்கிற பாசம் சாதாரணமான பாசமே இல்ல. அதுக்கும் மேல உன்னை அவரு நடிச்சு ஏமாத்திட்டாருன்னே வச்சுக்கோயேன். ஆனா தமிழ் கிட்ட நடிக்கல. பாரதி, நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். உனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் தமிழ் மட்டும் தானா? தமிழுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் ஆதிதான். அட்லீஸ்ட் அவ சந்தோஷத்துக்காகவாவது எல்லாத்தையும் மறந்துட்டு ஆதி கூட வாழ்ற வழிய பாரு. சரி, சீக்கிரம் போய் முகத்தை கழுவிட்டு ரெடி ஆயிட்டு வா. ஆதி புது தாலி கட்டுற வரைக்கும் அவர் கட்டின பழைய தாலி உன்கிட்ட பத்திரமா இருக்கட்டும், சரியா?